தற்போது கிடைத்த அண்மை செய்தியின்படி கள்ளச்சாராயம் உயிரிழப்பு 56ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போதைய நிலவரப்படி 56ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 160க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டு வருகிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய அண்மை செய்தியின்படி கள்ளச்சாராயம் உயிரிழப்பு 56ஆக அதிகரித்துள்ளது. கள்ளக்குறிச்சி 32 பேர், சேலம் 17 பேர், விழுப்புரம் 4, புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 3 பேர் உயிரிழப்பு. கள்ளச்சாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு 160க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 56 பேர் உயிரிழந்து இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாஷ், உங்களுடைய தகவலை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. கள்ளக்குறிச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 215 பேர் உள்நோயாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். அதில் 56 பேர் தற்போது உயிரிழந்து அதிர்ச்சியூட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளது. அதாவது 10, 20, 30, 50 என இருந்த பலி எண்ணிக்கை தற்போது 56ஆக உயர்ந்துள்ளது. அதன் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 31 பேரும், பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 3 பேரும், சேலம் அரசு மருத்துவமனையில் 17 பேரும், விழுப்புரம் அரசு மருத்துவமனை 4 பேரும் என இதுவரை 56 பேர் உயிரிழந்து உள்ளனர். மேலும் தற்போது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 108 பேரும், பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 17 பேரும், சேலம் அரசு மருத்துவமனையில் 31 பேரும், விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் 4 பேர் என சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இந்த பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்பதால் இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என மருத்துவ குழு ஆலோசனை செய்து பின்னர் அவர்களுக்கு நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனந்தி, உங்களுடைய தகவலுக்கு நன்றி சிவபிரகாசம்.